ஏக்யூப் டிவி நேயர்களே வணக்கம். தமிழக அரசியல் இப்போது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை நோக்கி நகர்கிறது. 2026 ஏப்ரல் திங்கள் 23 ஒரு சாதாரண தேதி அல்ல. தமிழகத்தின் அரசியல் வரலாற்றை மாற்றக்கூடிய நாள். அன்று தீர்மானிக்கப்படும் ஒரு கேள்வி: யார் தமிழகத்தின் அடுத்த முதல்வர்? அந்த அதிகார நாற்காலி பெருந்தலைவர் காமராஜர் போன்ற மகத்தான தலைவர்களின் வரலாற்றை தாங்கி நிற்கும் அந்த மரியாதைக்குரிய இருக்கை. அதில் அடுத்ததாக யார் அமரப்போகிறார்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா? திரு மு.க. ஸ்டாலின் அவர்களா? திரு சீமான் அவர்களா? அல்லது திரு விஜய் அவர்களா? அல்லது அரசியல் களத்தில் இன்னொரு அதிரடி திருப்பமா? இந்த கேள்விக்கு வழக்கமான அரசியல் கணிப்புகள் அல்ல, ஜோதிட ரீதியான ஆழமான பகுப்பாய்வு மூலம் பதில் காணப்போகிறோம். முக்கிய அரசியல் தலைவர்களின் பிறப்புகால ஜாதகங்கள், அவர்கள் பிறந்த நேரத்தில் கிரகங்களின் அமைப்பு, அவற்றின் பலம், மேலும் 2026 ஏப்ரல் திங்கள் 23 அன்று கிரகங்களின் நிலை என்ன, அவர்களின் தற்போதைய தசா புத்தி அந்தரம் என்ன சொல்கிறது? இந்த அனைத்தையும் கூர்ந்து ஆராய்ந்து ஒரு தெளிவான முடிவை நோக்கி நாம் பயணிக்கிறோம். இது வெறும் கருத்து அல்ல, ஆழமான ஜோதிட ஆய்வின் அடிப்படையில் உருவான பகுப்பாய்வு. அதே நேரத்தில் இந்த வீடியோ யாரையும் புண்படுத்தும் நோக்கில் அல்ல, ஜோதிடத்தின் மீதுள்ள ஆர்வத்தின் வெளிப்பாடு மட்டுமே. ஆக உண்மையை அறிய தயாரா நீங்கள்? இறுதி வரை பாருங்கள், அதிர்ச்சி தரும் முடிவு உங்களை காத்திருக்கிறது. இங்கே இப்போது நாம் கவனம் செலுத்தப் போவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஜாதகம். இந்த ஜாதகம் சாதாரணமானது அல்ல. அதிகாரத்தை நோக்கி இழுக்கும் பல வலுவான யோகங்களை கொண்ட ஒன்று. இவர் ரிஷப லக்னம், கன்னி ராசியை சார்ந்தவர். இவர் பிறந்த தருணத்தில் லக்னத்திலேயே குரு அமர்ந்து ஒரு வலுவான சக்தியை இவருக்குள் உருவாக்கியிருக்கிறார். அந்த குருவுக்கு ஆதரவளிக்கும் வகையில் வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சநிலையிலே பிரகாசிக்கிறார். 2ஆம் வீட்டில் கேது, அவருக்கு வீடு கொடுத்த புதன் கும்பராசியில் நட்பு பலத்துடன் இருக்கிறார். 5ஆம் வீடு திரிகோணஸ்தானம், அதில் சந்திரன் குறைபாடின்றி அமைந்திருக்கிறார். அடுத்து மிக முக்கியமான ஒன்று, சனி தனுசு ராசியில், அதாவது 6ஆம் வீட்டில் உச்சபலத்துடன் இருக்கிறார். இது என்ன சொல்லுகிறது தெரியுமா? எதிரிகளை வெல்லும் இயற்கை சக்தி இவருக்கு மிக அதிகம். 7ஆம் வீடு விருச்சிகம், அதில் செவ்வாய் ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருக்கிறார். 8ஆம் வீட்டில் ராகு குருவின் வீட்டில் இருக்கிறார். 10ஆம் வீடு அதிகாரம் பதவி, அதில் புதன் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்த சனி உச்சநிலையில் இருக்கிறார். 11ஆம் வீடு லாபஸ்தானம், அதில் உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் சூரியன் இணைந்துள்ளார். இதன் மூலம் என்ன தெரிகிறது தெரியுமா? இவரது பிறப்பு ஜாதகம் மிகவும் வலிமையானது. அதனால் தான் அவர் இன்றைய உயரத்திற்கு எட்டியுள்ளார். இப்போது தேர்தல் நாளான 2026 ஏப்ரல் 23ஆம் தேதிய கிரக நிலைகளை பார்ப்போம். அன்று ராகு இவரது கன்னி ராசிக்கு 6ஆம் வீட்டில் வலுவாக அமர்ந்திருக்கிறார். மேலும் செவ்வாய், புதன், சனி மூன்றும் 7ஆம் வீட்டில் இருக்கிறது. இதில் மிக முக்கியமான யோகம், குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் உள்ளனர். சூரியன் மேஷத்தில் உச்சத்தில், அதாவது இவரது ராசிக்கு 8ஆம் வீட்டில் மிகுந்த சக்தியுடன் இருக்கிறார்.
மேலும் ஒரு சிறப்பு, 12ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் உச்சம் பெறுவது. இது மறைமுகமாக பலம் தரும் யோகம். 9ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் கம்பீரமாக இருக்கிறது. 10ஆம் வீட்டில் குரு ப்ளஸ் சந்திரன் இணைந்து வலிமை தருகின்றனர். 12ஆம் வீட்டில் கேது உச்சம் பெற்ற சூரியனின் வீட்டில் இருக்கிறார். இப்போது இவரது தசா புத்தி அந்தரத்தை பார்ப்போம். இவருக்கு புதன் தசை, சுக்கிர புக்தி, ராகு அந்தரம் நடைபெற்று வருகிறது. தசாநாதனான புதன் பிறப்பு ஜாதகத்தில் 2 மற்றும் 5ஆம் வீடுகளின் அதிபதி. தற்போது குருவுடன் பரிவர்த்தனை யோகத்தில் வலிமையாக உள்ளார். புத்திநாதனான சுக்கிரன் லக்னாதிபதியாகவும் 6ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருந்து உச்சமும் பெற்று தற்போது கோச்சாரத்தில் 9ஆம் வீட்டில் ஆட்சியும் பெற்றுள்ளார். அந்தரநாதனான ராகு பிறப்பு ஜாதகத்தில் 4ஆம் வீட்டில் இருந்தாலும் தற்போது கோச்சாரத்தில் 6ஆம் வீட்டில் ஸ்தான பலத்துடன் மிக வலிமையாக இருக்கிறார். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இவரின் தற்போதைய காலத்தில் பாதக அதிபதியின் தசை, புக்தி அல்லது அந்தரம் எதுவும் நடைபெறவில்லை. இந்த ஜாதகம் சாதாரண வெற்றிக்கானது அல்ல, போராடி வெற்றி பெறும் சக்தி கொண்ட ஜாதகம். இப்போது நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஜாதகம் தற்போதைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஜாதகம். இந்த ஜாதகம் ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் பயணத்தை காட்டினாலும் தற்போதைய காலகட்டம் என்ன சொல்கிறது என்பதுதான் முக்கியம். இவர் விருச்சிக லக்னம், சிம்ம ராசியை உடையவர். லக்னத்திற்கு 3ஆம் வீட்டில் ராகு அமர்ந்துள்ளார். அவருக்கு வீடு கொடுத்த சனி 12ஆம் வீட்டில் உச்ச பலத்துடன் மறைந்திருக்கிறார். 4ஆம் வீட்டில் சூரியன் சனி வீட்டில் பகை நிலையில் உள்ளார். 5ஆம் வீட்டில் புதன் மற்றும் செவ்வாய் இணைவாக உள்ளது. இங்கு ஒரு முக்கிய யோகம், செவ்வாய் மற்றும் குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று உள்ளன. 6ஆம் வீட்டில் குரு மற்றும் சுக்கிரன் போன்ற சுபகிரகங்கள் மறைந்துள்ளது. 9ஆம் வீட்டில் கேது, 10ஆம் வீட்டில் சந்திரன் சிம்ம ராசியில் வலிமையாக உள்ளார். 12ஆம் வீட்டில் சனி உச்சத்தில் உள்ளது. இப்போது இன்றைய தேர்தல் தினத்தில், அதாவது 2026 ஏப்ரல் 23ஆம் நாள் கோச்சார நிலையின்படி இவரது ராசியில் கேது, சூரியன் மேஷத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது. 7ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார். 8ஆம் வீட்டில் புதன், செவ்வாய், சனி ஆகிய 3 கிரகங்கள் உள்ளன. 9ஆம் வீட்டில் மீண்டும் உச்ச சூரியனின் தாக்கம் இருக்கிறது. 10ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். 11ஆம் வீட்டில் சந்திரன் மற்றும் குரு இணைவு பெற்று உள்ளது. ஆனால் 8 மற்றும் 11ஆம் வீடுகளுக்குரிய கிரகங்களின் பரிவர்த்தனையில் இது ஒரு கலவையான நிலைத்தன்மையற்ற பலனை தருவதாக காட்டுகிறது. இவருக்கு தற்போது சனி தசை, குரு புக்தி, சனி அந்தரம் நடைபெற்று வருகிறது. தசாநாதனான சனி பிறப்பு ஜாதகத்தில் விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் தற்போது கோச்சாரத்தில் ராசிக்கு 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். புத்திநாதனான குரு பகவான் பிறப்பு ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் மறைந்து தற்போது லாபஸ்தானத்தில் இருந்தாலும் பாதகாதிபதியாகிய சந்திரனுடன் இணைந்து பலமிழக்கிறார். அந்தரநாதனான சனி மீண்டும் 8ஆம் வீட்டில் தாக்கத்தை உருவாக்குகிறார். இந்த காலகட்டம் சாதகமான முன்னேற்றத்தை விட சவால்களை அதிகமாக உருவாக்குகிற காலகட்டமாக இருக்கிறது. பதவியில் இருந்தாலும் அழுத்தம் இருக்கும், முடிவுகள் சுலபமாக அமையாது. ஆக இறுதி கணிப்பு, இந்த தேர்தல் சூழலில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது முழுமையாக சாதகமாக இவருக்கு இல்லை. சில முக்கியமான தடைகள், சில எதிர்பாராத மாற்றங்கள்,
அவரது பாதையில் தோன்றும் சாத்தியம் அதிகமாக உள்ளது. இப்போது நாம் பார்க்கவிருப்பது திரு சீமான் அவர்களின் ஜாதகம். போராட்ட அரசியல், மக்களிடம் நேரடி தாக்கம், அச்சமின்றி பேசும் குரல், இதை அனைத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு வித்தியாசமான ஜாதகம் இது. இவர் ரிஷப லக்னத்திலும் கடக ராசியிலும் பிறந்துள்ளார். லக்னத்திற்கு 3ஆம் வீட்டில் குரு பகவான் உச்ச பலத்தில் உள்ளார். இதனால் இவர் துணிவு மிக்கவராகவும் நல்ல பேச்சாற்றல் உடையவராகவும் மக்களை அணுகும் சக்தி நிறைந்தவராகவும் இருப்பார். 4ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சந்திரன் இணைவு பெற்றுள்ளது. 6ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற சூரியன், அவருடன் ஆட்சி பெற்ற சுக்கிரன் மற்றும் கேது. 7ஆம் வீட்டில் புதன், 10ஆம் வீட்டில் சனி ஆட்சி பலத்துடன் உள்ளது. 12ஆம் வீட்டில் ராகு. மொத்தத்தில் போராடும், எதிர்ப்பை எதிர்கொள்ளும் சக்தி மிகுந்த ஜாதகம் இவருடைய ஜாதகம். இப்போது நாம் தேர்தல் நாளன்று உள்ள கோச்சார நிலைகளை பார்ப்போம். இவரது கடகராசியிலே கேது, சூரியன் மேஷத்திலே உச்சம், 7ஆம் வீட்டில் ராகு, 8ஆம் வீட்டில் புதன், செவ்வாய், சனி 3 கிரகங்கள், 9ஆம் வீட்டில் மீண்டும் உச்ச சூரியனின் தாக்கம், 10ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி, 11ஆம் வீட்டில் சந்திரன் மற்றும் குரு இணைவு. ஆனால் 8 மற்றும் 11ஆம் வீடுகளுக்குரிய கிரகங்களின் பரிவர்த்தனையில் இது ஒரு நிலைத்த தன்மையற்ற மாற்றமுள்ள பலனை காட்டுகிறது. இவரது தசாபுத்தி அந்தரத்தை பார்க்கும் பொழுது தற்போது சனி தசை, புதன் புத்தி, புதன் அந்தரம் நடைபெறுகிறது. தசாநாதனான சனி பிறப்பு ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தாலும் தற்போது கோச்சாரத்தில் ராசிக்கு 8ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். புத்தி மற்றும் அந்தர நாதனான புதன் பிறப்பு ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் இருந்தாலும் லக்னத்தை பார்த்தாலும் தற்போது 8ஆம் வீட்டில் உள்ளார். அது மட்டுமின்றி பாதகாதிபதியான சனியின் தசை இவருக்கு நடைபெற்று வருகிறது. மேலும் 8ஆம் வீட்டின் தாக்கம் அதிகம். இந்த காலகட்டத்தில் போராட்டம், திடீர் மாற்றம், எதிர்பாராத சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். மக்கள் ஆதரவு இருக்கும், கவனம் இருக்கும். ஆனால் அது உடனடி அதிகார வெற்றியாக மாறும் நிலை சற்று பலவீனமாக உள்ளது. இந்த தேர்தலில் திரு சீமான் அவர்கள் ஒரு வலுவான அரசியல் குரலாக இருப்பார். ஆனால் அதிகார நாற்காலியை அடையும் வாய்ப்பு தற்போது குறைவாகவே தெரிகிறது. சில திடீர் மாற்றங்கள், சில எதிர்பாராத தடைகள் அவரது பாதையில் உருவாகும். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் ஜாதகம் திரைப்பட உலகில் உச்சத்தை தொட்டவர். அரசியலிலும் அதே உயரத்தை நோக்கி நகர்கிறாரா திரு விஜய் அவர்கள்? அதை தீர்மானிப்பது இந்த ஜாதகமும் தற்போதைய கிரகநிலையும் தான். இவர் கன்னியா லக்னம், கடக ராசியை சார்ந்தவர். லக்னத்திற்கு 3ஆம் வீட்டில் ராகு, 6ஆம் வீட்டில் குரு, 9ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் கேதுவுடன் இணைந்துள்ளார். 10ஆம் வீடு அதிகாரம், பதவி இவைகளை குறிப்பது. அதில் புதன் ஆட்சி, சூரியன், சனி 3 கிரகங்களின் இணைவு. 11ஆம் வீடு லாபம், அதில் சந்திரன் ஆட்சி மற்றும் செவ்வாய் இணைவு. இப்போது நாம் தேர்தல் நாளன்று கோச்சார நிலையை பார்ப்போம். கடக ராசிக்கு, அதாவது இவரது ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேது உள்ளார், 8ஆம் வீட்டில் ராகு உள்ளார், 9ஆம் வீட்டில் புதன், செவ்வாய், சனி 3 கிரகங்கள்,
10ஆம் வீட்டில் சூரியன் உச்சம், 11ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி, 12ஆம் வீட்டில் குரு மற்றும் சந்திரன். ஒரே நேரத்தில் நவகிரகங்களின் முழு அமைப்பு ஒரு மிக சிக்கலான கலவையான பலன்களைத்தான் இவருக்கு தரும். இப்போது இவருடைய தசா புத்தி அந்தரத்தை பார்ப்போம். இவருக்கு தற்போது சுக்கிர தசை நடந்து கொண்டிருக்கிறது. அதில் குரு புக்தி ராகு அந்தரம் நடைபெறுகிறது. தசாநாதனான சுக்கிரன் பிறப்பு ஜாதகத்தில் ஆட்சி பெற்று கேதுவுடன் இருந்தாலும் தற்போது கோச்சாரத்தில் 11ஆம் வீட்டில் ஆட்சி பலத்துடன் வலிமையாக உள்ளார். புத்திநாதனான குரு பிறப்பு ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் மறைந்து தற்போது 12ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். அந்தரநாதனான ராகு பிறப்பு ஜாதகத்தில் 3ஆம் வீட்டில் இருந்தாலும் தற்போது 8ஆம் வீட்டில் இருக்கிறார். இதில் மிக முக்கியமான விடயம், கன்னி லக்கணத்திற்கு பாதகாதிபதியான குருவின் புத்தி நடைபெறுகிறது. மேலும் ராகு 8ஆம் வீட்டில் இருப்பது எதிர்பாராத மாற்றங்கள், திடீர் திருப்பங்கள், நிலைத்தன்மையற்ற சூழ்நிலைகளை குறிக்கிறது. இவர் அரசியலுக்குள் நுழையும் காலம் அதிரடி கவனத்தை ஈர்க்கும். ஆனால் நிலையான வெற்றி உடனடியாக கிடைக்கும் நிலை இல்லை. வாய்ப்புகள் இருக்கும், ஆதரவு இருக்கும். ஆனால் முடிவு நிலைமை மாற்றமடையும் சூழல் அதிகம். ஆக இறுதி கணிப்பு, இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான சக்தியாக தோன்றலாம். ஆனால் வெற்றி நிலை உடனடியாக உறுதியாகும் நிலையில் இல்லை. திடீர் மாற்றங்கள், சில கணிக்க முடியாத திருப்பங்கள் அவரது அரசியல் பயணத்தில் தென்படும். இப்போது நாம் இறுதி முடிவுக்கு வருவோம். இதுவரை நாம் விரிவாக பார்த்த ஜாதக பகுப்பாய்வுகளின் அடிப்படையில் 4 முக்கிய அரசியல் தலைவர்களின் நிலையும் அவர்களின் தற்போதைய தசை புத்தி அந்தரம் மற்றும் 2026 ஏப்ரல் 23ஆம் தேதியிலான கிரக நிலைகளும் ஒப்பிட்டு ஆராய்ந்தபோது ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையான பலமும் சவாலும் இருப்பது தெளிவாகிறது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தற்போதைய காலகட்டம் சவால்கள் மற்றும் அழுத்தங்கள் நிறைந்ததாக தெரிகிறது. திரு சீமான் அவர்களுக்கு மக்கள் ஆதரவும் அரசியல் தாக்கமும் இருந்தாலும் அது உடனடி அதிகார வெற்றியாக மாறும் வாய்ப்பு குறைவாக உள்ளது. நடிகர் விஜய் அவர்களுக்கு புதிய அரசியல் முன்னேற்றத்திற்கான சூழல் இருந்தாலும் நிலையான மற்றும் உறுதியான வெற்றி உடனடியாக அமையும் நிலை தென்படவில்லை. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஜாதகத்தில் வலுவான யோகங்களும் சாதகமான தசை நிலைகளும், மேலும் தேர்தல் நாளில் அவருக்கு ஆதரவாக அமையும் கிரக நிலைகளும் தெளிவாக காணப்படுகின்றன. ஆனால் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் மற்ற தலைவர்களை ஒப்பிடும்போது அதிகாரத்தை அடையும் வாய்ப்பு அதிகமாக இருப்பவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதே இந்த ஜோதிட பகுப்பாய்வின் முடிவு. ஆக உங்கள் தீர்ப்பு என்ன? கீழே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள். A-Cube டிவியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த அதிரடி பகுப்பாய்வில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.